சில பிரச்சனைகள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்மளோட சிந்தனைக்கே உட்படுத்தப்படாத அளவுக்கான ஒரு சிக்கல்களாக இருக்குது. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணவ படுகொலைகள் இன்றைக்கும் வந்து இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினால நடக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றம் அப்படின்னா இந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றங்களாக நான் பார்க்கிறேன். ஒரு தன்னாட்சி உரிமையை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது அப்படின்னா நீங்க சிபிஐ இல்லை இந்த மாதிரியான மத்திய அரசினுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய இந்த என்ஐஏ போன்ற இந்த மாதிரியான பிரிவுகளை வந்து முழுமையாக ஏற்கலை. ஏன் இது என்ன குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலத்தில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இவங்க எல்லாருமே வந்து கரூர் 41 மரணங்களுக்கு பிறகு அகேன்ஸ்டா நின்னது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவை சார்ந்த அத்துணை தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள் முதற்கொண்டு இல்லை நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும் இல்ல ஐயா எல் முருகன் இருக்கட்டும் இப்படி பலருமே வந்து இந்த கரூர் சம்பவத்தை மிகவும் வன்மையாக கண்டித்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைப்பாட்டை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை டிவிகே மேல வந்து எடுக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. கூட்டம் மட்டுமே ஒருத்தவங்களுடைய அரசியலுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற இந்த கீழ்த்தரமான சிந்தனை என்பது அரசியலுக்கு சரியா தவறானதாங்கிற புரிதல் பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும். ஆனால் தாண்டி சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடும்போது கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கையை வச்சு எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்குமோ அந்த முட்டாள்தனத்தை தான் ஒரு வீடியோ பதிவுல போட்டாரு. கேவலமான கீழ்த்தரமான அரசியலினுடைய நீட்சியாக இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கு. உண்மையாகவே அவர்களுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டி. இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலினுடைய அடையாளங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனா அரசாங்கம் மீதும் தவறு இருக்கதான் செய்யுது. இதை வந்து நாம் தமிழர் கட்சி ஏன் சுட்டி காட்டுறது இல்ல? நாம் தமிழர் கட்சி நாங்கள் பல இடங்கள்ல சுட்டி காட்டியாச்சு. குறிப்பாக நான் வந்து என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தேன். 3 தரப்பு மீதும் என்னுடைய பெரிய வருத்தம் இருந்தது. அதில் முதல் தரப்பாக அரசுடைய காவல்துறை இருந்துதான் செஞ்சது. ஆனால் 15 ஆண்டுகள் கழித்தும் அவர் இதை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த மக்கள் மீது ஒரு பேரன்பு இருக்குங்க. அவர் ஒரு தலைவர், அவர் அந்த மாதிரி செய்கிறாரு. நீங்க இன்னைக்குதான் அரசியலுக்கு வரீங்க. உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறைந்தபட்சம் என்ன செய்யணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க எக்யூப்டா? அரசியல் அறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, சுய அறிவு இல்லை. அப்போ நீங்க இங்க எதற்காக அரசியல் பண்ண வந்தீங்க? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா ஃபர்ஹானா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. இப்போ சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டோம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போகுது. மக்கள் தொடர்பெல்லாம் எப்படி போகுது? இது வந்து மக்கள் பணி அப்படிங்கிறனால நமக்கு வந்து கூடுதல் பொறுப்பு, கூடுதல் சுமை. ஏன் அப்படின்னா தலைவன் சீமான் அவர்களோட களத்தில் இறங்கி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து களத்தில் நிற்கும் போது அவருக்கு பின்னாடி நிற்கிறோம், அவருக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஆனால் ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளராக நிற்கும் போது கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த தொகுதியில் முழுமையாக 360 டிகிரி சுற்றி வரணும், என்னென்ன பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும், மக்களுக்காக கூடவே நிற்கணும், தொடர்ச்சியாக களத்தில் நிற்கணும். அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய பணியாக நான் பார்க்குறேன். அது கூடுதல் பொறுப்புணர்விற்கு ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, பயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கு எங்கே இருக்குது பயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நல்லது மக்களுக்கு வந்து சரியாக நம்மளுடைய பணியை வந்து செஞ்சிடணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு அதிகமாக இருக்குது, மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபோர்த் எஸ்டேட் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இப்போ கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க?
நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சரி எத்தனையோ சிக்கல்கள் நாள்தோறும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நம்ம பார்த்துட்டு வரோம். சில பிரச்சனைகள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்மளோட சிந்தனைக்கே உட்படுத்தப்படாத அளவுக்கான ஒரு சிக்கல்களாக இருக்குது. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணவ படுகொலைகள் இன்றைக்கும் வந்து இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினால நடக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றம் அப்படின்னா இந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றங்களாக நான் பார்க்குறேன். அதில் கடந்த காலத்தில் அஜித்குமாரனுடைய கொலை வழக்கை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எப்படி வந்து அவரை வந்து நம்ம இன்னோசன்ட்டுன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் நம்மளோட லேமேன் டேர்ம்ஸில் நம்மளுடைய நேக்கட் ஐஸில் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னும் அதற்கான முழுமையான விசாரணையோ அதற்கான முழுமையான தீர்வோ அதற்கான உணர்வுமிக்க ஒரு பார்வையை முன்வைத்திருக்குதோ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட். ஆனா நமக்கு தெரியுது இல்லை, செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம கவனிச்சுட்டு வரோம். அது எப்படி வந்து கடந்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு வந்து அஜித்குமாரோட கேஸை வந்து கொண்டு போனாங்க. அப்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இங்கேருந்தே நம்ம வந்து விசாரணையை மேற்கொள்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எஸ்ஐடி போடுறோம், எஸ்ஐடி வச்சு நம்ம வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. அது முழுக்க காவல்துறையினுடைய என்ன சொல்கிறது ஷார்ட் கம்மிங். இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய ஒரு டார்க் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் போது இங்கே தமிழ்நாடே வந்து தன்னாட்சி அதிகாரத்தை வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மாநிலம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் சரி, அதே மாதிரி தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கக்கூடிய இயக்கங்களும் சரி, எல்லாருமே வந்து ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. அது ஒரு சோசியலிச குடியரசாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் முன்வைக்கக்கூடிய பார்வை. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு தன்னாட்சி உரிமையை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது அப்படின்னா நீங்க சிபிஐ இல்லை இந்த மாதிரியான மத்திய அரசினுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய இந்த என்ஐஏ போன்ற இந்த மாதிரியான பிரிவுகளை வந்து முழுமையாக ஏற்கலை. ஏன் இது என்ன ஆகுது அப்படின்னா, நேற்று கூட தாய்மாமன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை நம்பாம நீ சிபிஐக்கு மாத்துவ அப்படின்னா அது ஏன் போலீஸை நீ அவமதிக்கிறதுக்கு அசிங்கம் அப்படிங்கிறது, அது அவமதிக்கிறதுக்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தமிழ் மகன், ஒரு இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மகன், தன்னாட்சி உரிமையை வந்து என்ன சொல்ற முழுமுதற் கொள்கையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவர். அப்படி பார்க்கும்போது அந்த பார்வை எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக, லாப நஷ்ட கணக்குகளுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. கரூர் விவகாரத்துல தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசு சாடுறதே இல்லை, முழுக்க இதுல வந்து விஜய் மீது மட்டும்தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ஏத்துக்கிறது? இல்ல, இங்க வந்து நீங்க பிரச்சனைய வந்து விஜய் அப்படிங்கிற மையப்பொருள்ல இருந்து பாக்குறீங்க. மையப்பொருள்ல இருந்து பார்க்கறதெல்லாம் சரி, ஆனா இங்க வந்து வெளிப்படையாக உளப்பூர்வமாக யார் வந்து அவர்களுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கிறாங்கிறத பார்க்க வேண்டும். மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் லாப நஷ்ட கணக்கோட விஜய்க்கு சார்பு நிலையோ எதிர்நிலையோ எடுத்துட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலத்துல அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இவங்க எல்லாருமே வந்து கரூர் 41 மரணங்களுக்கு பிறகு அகேன்ஸ்டா நின்னது. இன்னும் சொல்ல போனால் பாஜகவை சார்ந்த அத்துணை தலைவர்களும், தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள் முதற்கொண்டு, இல்ல நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும், இல்ல ஐயா எல் முருகன் இருக்கட்டும், இப்படி பலருமே வந்து இந்த கரூர் சம்பவத்தை மிகவும் வன்மையாக கண்டித்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைப்பாட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை டிவிகே மேல வந்து எடுக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே தான் அதிமுகவையும் நான் பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு எப்படியாவது விஜயை தன்மையப்படுத்தி அவருடைய அந்த மிதமிஞ்சிய அளவில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடை இல்லை அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸை தங்களுடைய கூட்டணியில சேர்த்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃபூலிஷான ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் ஒரு கூட்டம் மட்டுமே ஒரு அரசியல் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அரசியல் செய்வாங்களே. ஆனால் கடந்த காலத்துல தென்னிந்தியாவின் மார்லின் பிராண்டோ என்று சொல்லக்கூடிய சிம்ம குரலோனாக இருந்த ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் சொந்த ஊரான திருவையாறுல தோற்கடிக்கப்படுறார். அவருக்கு இல்லாத கூட்டமா? அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது. ஐயா அண்ணா அவர்கள் வந்து
மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அவருடைய இறப்புக்கு வந்தது. அவரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஐயா காமராசர் அவர்கள் சொந்த தொகுதியான விருதுநகர்ல ஒரு சின்ன மாணவனால வந்து தோற்கடிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எல்லாருக்கும் இல்லாத கூட்டமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ கூட்டம் மட்டுமே ஒருத்தவங்களுடைய அரசியலுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற இந்த கீழ்த்தரமான சிந்தனை என்பது அரசியலுக்கு சரியானதா தவறானதாங்கிற புரிதல் பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகள், குறிப்பா அதிமுக எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமாங்கிறது செகண்டரி. ஓகே, அவங்க இருந்தா கட்டினா இன்னைக்கு விஜய் சிறையில் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது தான் பலருடைய அரசியல் நோக்கர்களுடைய ரொம்ப நாளாக அரசியலை பார்த்துக்கிட்டு விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸோடைய ஒப்பீனியனா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழேந்து வந்தோம்னு சொல்லும் போது கிரவுண்ட் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சவரா இருப்பாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க இந்த வேலையில யாரோ ஒருத்தவங்க கூட்டத்துல கொடி அசைச்சிட்டாங்கன்னு சொல்லி அது எங்களுக்கான கிரீன் சிக்னல் பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் எவ்வளவு பிற்போக்குத்தனமான, எவ்வளவு முதிர்ச்சியற்ற அரசியல் அப்படிங்கறத நம்ம இங்க சுட்டி காமிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு துணையா நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் திமுக அரசு தொடர்ச்சியா சீமான் அவர்கள் வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. இந்த கரூர் விவகாரத்திற்கும் திமுக அரசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நாங்க மட்டும்தான் சமரசம் இல்லாம இருக்கிற நடந்த சம்பவத்தின் அடிப்படையில எங்களுடைய கருத்துக்களை தார்மீகமாக முன்வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முதல்ல வந்து சீமான் அவர்கள் வந்து மலைகளின் மாநாடு வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்குதான் நடந்தது இந்த சம்பவம், 27 நினைக்கிறேன், if I'm not wrong. அன்னைக்கு வந்து இந்த கூட்டம் வந்து நடக்கும் போது சீமான் அவர்கள் வந்து சுத்தமா சோசியல் மீடியால இருந்தோ இல்ல வந்து மொபைல் ஆக்சஸ்ல இருந்தோ தூரமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்தது, யார் பண்ணாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க, என்ன கேஷுவாலிட்டி, அங்க என்ன மாதிரியான கலவரம் நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாம அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. மேடையில ஏறினோன்னு ஒரு ரொம்ப ரொம்ப நியாயமாக அவருடைய வருத்தத்தை பதிவு செய்தவர் கீழே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேடையில பேசி முடித்து கீழே இறங்கி செய்தியாளர்கள் வந்து மைக்கு நீட்டி கேட்கும் போது காருக்குள்ள உட்கார வரைக்கும் அவருக்கு போன் கையில இல்லை. அது வரைக்கும் அவருக்கான முழு டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்போது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த கேஷுவாலிட்டிஸ்க்கு கட்டாயம் நான் வருந்துறேன், இது வந்து தம்பி வேணும்னு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு, அப்படி வந்து அவருமே வருத்தத்துல தான் இருப்பாருன்னு அவர் பதில் சொல்லல. புறமுதுகிட்டு ஓடி போனாலும் கூட சீமான் அவர்கள் ஒரு மெச்சூர்ட் இன்டர்நேஷனல் பாலிட்டிஷியனா ஒரு கருத்தை வந்து வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அதற்கு பின்பு அவர் ஒரு பார்வை அவருக்கு வந்திருக்கும்ல, அது வரைக்கும் வீடியோ எவிடன்சஸ் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அளவுக்கு இல்ல. அதற்கு பிறகு 2 நாட்கள்ல சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, போய் கரூர்ல நடந்த சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு, தம்பி வரலன்னா என்ன அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லிதான் நிலைப்பாட்டை அங்க முன்னுக்கு வைக்கிறார். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லா வீடியோ எவிடன்சஸும் வருது. 12 மணிக்கு வந்து வரேன்னு சொன்னவருடைய ஆதாரம் நமக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு 3 to 10 வரைக்கும் வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கிற செய்தி அதற்கு பிறகுதான் தெரியுது. இவங்க போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து அங்க அவங்க கடத்துல தாவேகாவை சார்ந்தவர்கள் மக்களுக்கு கடத்துல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது செருப்பு வீசிய காணொலிகள் எல்லாம் நமக்கு அதிகமா கிடைக்குது. அங்க எவ்வளவு பேர் ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க, எத்தனை ஆம்புலன்ஸ் போது, இவர் எவ்வளவு பிளண்டர் பண்ணாரு, மேடையில வந்து ஏறி நிற்கும் போது அவருக்கு இல்லாத விஷுவல்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது புரியுது. இதற்கு பின்னாடி பின்னப்படக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள நாங்க என்னைக்குமே நுழையல. முழுமையாக அந்த காணொலிகளை பார்த்து ஆதங்கத்தின் வெளிப்பாடாக எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் சரி சீமான் அவர்களும் சரி ஆதங்கப்பட்டது உண்மை. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்க நிலைப்பாடு. இதை தாண்டி சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடும்போது கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கையை விரிச்சு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்குமோ அந்த முட்டாள்தனத்தை தான் ஒரு வீடியோ பதிவுல போட்டாரு. அப்போது என்ன நரேஷனை செட் பண்றாங்களோ, இல்ல அதற்கு முன்பு இந்த கட்சி தொடங்கும் போதுல இருந்து என்ன நரேஷனை செட் பண்றாங்களோ, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற இந்த பிம்ப அரசியலை கட்டமைக்கணுங்கிறத விரும்பிச்சு தாவேகா. அதற்கு வந்து இன்னைக்கு வந்து முழுமையான பிக்சரை கொடுப்பதற்காக இந்த 41 உயிர்களும் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும்தான் இதை வந்து நேர்மையாக அணுகி அவர்களை அம்பலப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால்
திமுகவுக்கு முதல் கூட்டத்திலேருந்தே இது எவ்வளோ அன்ரூலியான அன்எத்திக்கலான கொஞ்சம் கூட தராதரமற்ற கூட்டத்தை இவர் கூட்டுறாரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போயே இவங்க இந்த நான்சென்ஸை தடுத்திருக்கணும் திமுக, அதை பண்ணலை அப்படிங்கிறது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. திமுக ஏன் ரொம்ப லெத்தாஜிக்கலா இதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோக் ஹிஸ்டரி, அந்த அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கேவலமான ஒரு பாஸ்ட் தான் இதற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு விளம்பர அரசியல் மீது தான் மிகப்பெரிய அபிப்பிராயம். அவர்கள் செய்த முள்ளமாரித்தனம், அவங்க செய்த குளறுபடிகள், அவர்கள் செய்த கேவலமான கீழ்த்தரமான அரசியலினுடைய நீட்சியாக இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கு. உண்மையாகவே அவர்களுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டி. இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலினுடைய அடையாளங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எல்லாமே விளம்பரமாக தான் இருக்கும். அவங்க முழுமையா ஒரு திட்டத்துக்கு பணம் சேர்க்குறாங்க இல்லை செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா அது முழுமையா அவங்க பண்ண மாட்டாங்க. அதுல பாதி ஊழல் பண்ணுவாங்க. அதுதான் அறப்போர் இயக்கம் சொல்றாங்களே, ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 15 மூட்டை மணல் கலக்குறாங்க அப்படின்னு அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வருது. ஃபின்டெக்ங்கிற நிறுவனத்துக்கு, அதே நிறுவனத்துக்கு திருப்பியும் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே அகெயின்ஸ்டா சட்டமன்றத்துல பேசுறாங்க. இந்த மாதிரி இனிமேல் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் ஒப்பந்தம் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணுது, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுதுன்னு பேசிட்டு திருப்பியும் அதே நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் வைக்கிறாங்கன்னா மக்கள் முன்னாடி எவ்வளவு பெரிய நாடக அரசியலை பண்றாங்க. ஒரு விளம்பரம், நாங்கள் நல்லா தான் திட்டங்களை கொடுக்குறோம், இவ்வளவு பணத்தை மக்களுக்கு செலவழிக்கிறோம் விளம்பரத்தை செய்கிறார்களோ அதே போன்ற அரசியலைத்தான் இன்னைக்கு தாவேக்கா செய்ய துடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் இந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்குறேன். குறைந்தபட்சம் நீங்க அக்கௌண்டபிலிட்டி பண்ணி இது எங்களோட பிரச்சனை தான், இது நாங்களும் இதில் பொறுப்பேற்கிறோம், இந்த தப்புக்கு நாங்களும் காரணமாக இருந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, அதனால இனிமேல் வரும் காலங்களில் இதை சரி செய்வோம்னு எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் முதல் மாநாடு விக்கிரவாண்டி தொடங்கி அதற்கு பிறகு மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் ரோட் ஷோ, நாகப்பட்டினம், திருவாரூர், எல்லா இடங்கள்லையுமே அசம்பாவிதங்கள் நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அது எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி கடந்து போறாருல, அங்க இருக்க அவருடைய தட்டி கழிக்கக்கூடிய அரசியல், அவர் உண்மையாவே மக்களுக்கான அரசியல் செய்யல. எதா இருந்தாலும் மக்களை கூட்டு பனையூரை பாக்குறது, அதுக்கப்புறம் பனையூர்ல எவ்வளவு நாள் பாக்குறது அப்படின்னு சொல்லி மொபைல் பனையூரை கொண்டுட்டு ஊருக்கெல்லாம் போனாரு. இன்னைக்கு அந்த மொபைல் பனையூர் என்னாச்சு அப்படின்னா ராட்சத வாகனமாக மாறி இன்னைக்கு அதற்கு ஆயுத பூஜையும் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படின்னா அதை விட கேவலமான வெட்கக்கேடான ஒரு அரசியல் இந்த மண்ணில் யாராலையுமே கற்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இதை எந்த மனசாட்சி உள்ள மனிதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், இதைத்தான் அவர்களும் சொல்லுவாங்க. நீங்க சோசியல் மீடியால பாக்குறதோ இல்ல நீங்க செய்தி ஊடகங்கள்ல பாக்குறதோ உண்மையான மனநிலை கிடையாது. நீங்க போய் இறங்கி நின்று பாருங்க. விஜய் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை நாங்கள் சமரசம் செய்யல. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு எங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வீடியோ மூலயமா விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நாங்கள் எல்லாமே சரியாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கம் மீதும் தவறு இருக்க தான் செய்யுது. இதை நாம் தமிழர் கட்சி ஏன் சுட்டி காட்டுறது இல்லை? நாம் தமிழர் கட்சி நாங்கள் பல இடங்கள்ல சுட்டி காட்டியாச்சு. குறிப்பாக நான் என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தேன். 3 தரப்பு மீதும் என்னுடைய பெரிய வருத்தம் இருந்தது. அதுல முதல் தரப்பாக அரசுடைய காவல்துறை இருந்துதான் செஞ்சது. ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பேற்காத விஜயும் முதல் குற்றவாளி என கருதப்பட வேண்டும். அதுதான் தார்மீகம். இது மட்டும்தான் குற்றம் சாட்டுற மாதிரி இல்ல, அவர் வெளிப்படையா அப்பட்டமா இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு பொய் வாக்குறுதி, பொய்ய சொல்றாரு வெளிப்படையா. அதை அம்பலப்படுத்த வேண்டாமா? அதை தோலுரிக்க வேண்டாமா? அது கோபம் இல்லையா? அந்த அந்த 41 உயிர்கள்ல 9க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. அதுலயும் பச்சிலம் குழந்தைகள், வாய் பேச முடியாத குழந்தை. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு வாய் பேச முடியல, காது கேட்காது அப்படிங்கிறது இன்னும் பெரிய கொடுமை, இன்னும் பெரிய சோகம். கர்ப்பிணி பெண்களோட சேர்த்தா 44 பேர் இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வயிற்றுலயும் 2 சிசுக்கள் இருந்தது இல்ல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மனிதாபிமானமா, ஒரு லேமேனா சொல்றேன், ஒரு காமன் மேனா சொல்றேன், கோபம் வருமா வராதா? இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் கேள்வி கேட்காம அரசு பண்ணது தப்பு தான். நீங்க என்னன்னு சொல்லி வரீங்க? விஜய் என்னன்னு சொல்லி வராரு? திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வராரு. திமுக போதுமான பாதுகாப்பு இந்த மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி தானே வராரு. அந்த அரசை நம்பி நீங்க எப்படி வருவீங்க? பேசிக்கான கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மெக்கானிசம் எங்க போச்சு? நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, அவங்கள தானே கேட்க முடியும். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் அரசியல் செய்ய தொடங்கி 15 ஆண்டு காலம் நிறைவுற்றுதுங்க. இன்னைக்குமே நான் சொல்றேன், 15 ஆண்டு காலத்துல சீமான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. இன்னும் சொல்ல போனால் வெறும் 1
8.1 விழுக்காடுலேருந்து 8.22 விழுக்காடு வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா தன்னிச்சையாக அவருடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி காட்டு கத்தி மக்களுக்காக முழு நேரம் 24 மணி நேரம் 7 நாட்களும் அர்ப்பணித்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த சமகாலத்துல தமிழக அரசியல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு உண்மையாவே சொல்ல போனா ஐயன் வள்ளுவன் சொன்னதுதான், இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேலில் துன்பம் துடை தூண்டும் தூண் அப்படிம்பாங்க. அதாவது தன்னுடைய இன்பம் எல்லாத்தையும் துறந்து மக்களுடைய கவலையை அவருடைய பிரதான வேலையாக பிரதான செயலாக நினைத்து அவர்களுக்கு தூணாக நின்று அரணாக நின்று அவங்களுடைய துன்பத்தை துடைக்கணுங்கிற ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் சீமான் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் பல பேர் எத்தனையோ ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து அவருக்கு அவருடைய அந்த சொல்லாற்றலுக்கும் அவருடைய அந்த களப்பணி ஆற்றலுக்கும் எத்தனையோ பேர் அவருக்காக கூட இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அவர் புறம் தள்ளி மக்களுக்கான உண்மையான அரசியலை நிறுவனம்ங்கிற ஒரே குறிக்கோள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் 15 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கும் ஒரு மாநாடு நடக்க போகுதுன்னா உட்கார்ந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை திட்டமிட்டுருவாரு. அதற்கான வேலைகளை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே எல்லாரையும் அதற்கான துறை சார்ந்த நிபுணர்களை கூட்டு ஆய்வு பண்றதாக இருக்கட்டும், அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை பிரித்து கொடுப்பதாக இருக்கட்டும், களத்துக்கே சென்று 1க்கு 3 முறை அந்த இடத்தை ஆய்வு செய்வதாக இருக்கட்டும். மரங்களின் மாநாடு பாக்குறீங்க, மலைகளின் மாநாடு பாக்குறீங்க, போனா 2 நாளைக்கு முன்னாடியே வெளியூர்களுக்கு எல்லாம் போயிடுவாரு. மரங்களின் மாநாடு இங்க நடக்குதுன்னாலும் 3 முறை களத்துக்கு போய் பாக்குறாருங்க. இடத்துக்கு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருங்க, லெட் மீ கம்ப்ளீட். அது 3 முறை பார்த்து அந்த இடம் சஃபகேட்டிங்கா இருக்காதா, காத்து வர ஒழுங்கா போதுமான காத்து அமைதா, எல்லாருக்கும் தண்ணீரை விநியோகிக்க முடியுமா, மேடையை எந்த இடத்துல போட முடியும், எந்த அசம்பாவிதமும் நடக்காத ஒரு சூழலாக இருக்கா, எல்லாருக்கும் பாதுகாப்பான முறையில இருக்கான்னு ஒரு தலைவர் இறங்கி போய் பார்க்கிறாருன்னா அது தலைமை பண்பு, அது தலைமைத்துவம். 15 ஆண்டுகள் கழித்தும் அவர் இதை செய்யறார் அப்படின்னா அவருக்கு இந்த மக்கள் மீது ஒரு பேரன்பு இருக்குங்க. அவர் ஒரு தலைவர், அவர் அந்த மாதிரி செய்யறாரு. நீங்க இன்னைக்குதான் அரசியலுக்கு வரீங்க, உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறைந்தபட்சம் என்ன செய்யணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க எக்விப்டா? அரசியல் அறிவு இல்ல, பொது அறிவு இல்ல, சுய அறிவு இல்ல. அப்போ நீங்க இங்க எதற்காக அரசியல் பண்ண வந்தீங்க? எல்லாமே வியூக கவிழ்ப்பாளர்கள் சொல்லுவதைத்தான் செய்ய முடியும் அப்படின்னா நாளைக்கு இந்த வியூக கவிழ்ப்பாளர்கள் இன்னைக்கே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி கூடயும் திமுக கூட கூட்டணி வைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சிருவாரா? இதுதான் அவருடைய அரசியல் புரிதலா? இதற்காகத்தான் இத்தனை மக்களையும் அவருக்கு பின்னாடி வர வைக்கிறாரா? உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த கடந்த கால வரலாற்றை தெரியாதவன் அவருக்கான வரலாற்றை படைக்க முடியாது அப்படிங்கிற நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது போல இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இவர் எப்படிங்க அரசியல்ல மாற்றம் கொண்டு வர முடியும்? 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவர்களுக்காகவே நிக்காம புறமுதுகிட்டு ஓடி போன இவரு இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் காக்க முடியுங்கிறத நாங்க நம்பணுமா, இல்ல இந்த மக்கள் நம்பணுமாங்கிற தார்மீக கேள்விதான். அரசியல் அனுபவமே இருந்தாலும் மக்கள் நலனுங்கிறது முன்னாடி நிக்கணும். அப்படி நின்றுருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய ஆளு நீங்க நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு போலீஸுக்கு இத்தனை நிபந்தனைகள் இவர் கொடுக்குறாரு. நான் கரூருக்கு வந்தா இங்க இருந்து இது வரைக்கும் கிரீன் சிக்னல் இருக்கணும், 140 நாள் தடை கூட போட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், தடை போட்டுருணும், இல்லைன்னா இத்தனை ஒரு எக்ஸிட் இருக்கணும், ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும், இத்தனை போலீஸ் காவலர்கள் இருக்கணும், யாருமே தொண்டர்கள் கூட பின்னாடி வரக்கூடாது அப்படியெல்லாம் நிபந்தனை போட்டவர். இந்த நிபந்தனையில ஒரு 2 நிபந்தனைகளை சொந்த கட்சிக்காரங்களுக்கு அன்னைக்கு போட்டிருக்கலாம்ல. அந்த அறிவு எங்க போச்சு? அன்னைக்கு இதே போலீஸ் தானே உங்ககிட்ட சொல்லுச்சு, நீங்க அங்கேயே கேரம்ல நிப்பாட்டுங்க, முன்னாடி போகாதீங்க, நீங்க போனீங்க அப்படின்னா அசம்பாவிதம் நடக்கும், கேஷுவாலிட்டிஸ் கட்டாயம் நடக்கும், கலவரமே அங்க நடக்கும் அப்படின்னு இந்த போலீஸ் சொல்லுச்சுல. அதே உங்களால கேட்க முடியல, அதே உங்களால பின்பற்ற முடியல. அன்னைக்கு போலீஸ் சொன்ன போது எல்லாத்தையும் எதிர்த்தீங்க, இன்னைக்கு அதே போலீஸ் கிட்ட பாதுகாப்புக்கு போய் நிற்பீங்க. இது எவ்வளவு முன்னுக்கு பின்முரணான கருத்து? ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலையான நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லை. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் சொல்லும் போதே அவனுடைய புரிதலும் அறிவு மகிமையும் நமக்கு புரிஞ்சிருச்சு. அதோட சேர்த்து
எப்படி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் நிக்காம அந்த பக்கம் நிக்கிறதா இந்த பக்கம் நிக்கிறதா அப்படின்னு தெரியாம அல்லல் பட்டு நடுவுல நின்று உண்மையாகவே பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார் விஜய். அவருடைய மொத்த பிம்பமும் சுக்கு சுக்காக நொறுக்கி உடைந்து இருக்குது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத உண்மை. இப்ப சிபிஐ எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்போ ஒரு அசம்பாவிதம் வந்து அந்த கட்சியில நடக்குது அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்குமா கேட்காதா? நாம் தமிழர் கட்சி சொல்றேன், நாங்க தன்னாட்சி அதிகாரத்தை நம்பக்கூடியவர்கள். முதல்ல எங்க கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலுமே வந்து இவ்வளவு பெருசா வராது. ஏன்னா நாங்க அரசியல்படுத்தப்பட்ட கிரௌட், தமிழ் தேசியம் என்றாலே அறம், மனிதநேயம், மக்கள் நல பண்பு அப்படின்னு இருக்கும்போது மக்கள் இராணுவமாக, இங்க மக்கள் தொண்டர்களாக இல்ல, மக்கள் இராணுவமாக கூட்டத்துக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பெருமக்களும் எங்களை பார்த்து அவங்க எங்களை மாதிரி நடந்துப்பாங்க. குப்பை இருந்தா குப்பை எடுத்து போடுவாங்க, நாற்காலி வந்து அங்கங்க இருந்ததுன்னா அதையும் எடுத்து போட்டு சரிப்படுத்திட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கட்சிகள் இந்த மாதிரி முதல்ல நடக்காது. காட் ஃபர்பிட் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இதுக்கு மேலும் நடக்காது, இதுக்கு முன்பையும் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக கடந்த காலத்திலும் சரி அஜித்குமார் மனத்துக்கு நாங்கள் சிபிஐ கேட்கல. இந்த தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய இருப்பை வந்து என்ன சொல்றது சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எஸ்ஐடி நாங்கள் வந்து அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், சிபிஐ என்பது காலம் தாழ்த்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதை ஒருபோதும் நாங்கள் ஆமோதிக்க போகிறது இல்லை. எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கு. உண்மையாக ஒட்டுமொத்த காவல்துறையும் கரப்டடானா இல்லை, நேர்மையாளர்களே இல்லையானா அப்படிலாம் இல்லை, இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பிளேம் கேமில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்கிறதுல, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி சிபிஐக்கும் எஸ்ஐடிக்கும் மாற்றி மாற்றி கொடுப்பதன் மூலமாக இந்த விசாரணை என்பது காலம் தாழ்த்தப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னும் சொல்ல போனால் இந்த சிபிஐ மனுவை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐக்கு வந்து போகணும் இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்கு மனு போட்ட பலருள்ள 2 பேர் ஃப்ராடு அப்படிங்கிறதையும் வெளிவந்திருக்கு. இதற்கெல்லாம் என்ன நம்ம வந்து முதல்ல விசாரணை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பல விசாரணை பண்ணணுங்க. முதல்ல இந்த மனு சரியான மனுதானாங்கிற பல விசாரணை பண்ண வேண்டியது இருக்குல்ல. 2 பேரை வந்து சொந்த பாதிக்கப்பட்டவர்களே மனு கொடுத்துருக்குறாங்க, சிபிஐ விசாரணை கோரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில் 2 பேர்கிட்ட போய் கேட்டாலும் ஒருத்தவங்க பொய்க்கு எடுத்து வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன்னு சொல்லி அதிமுககாரர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா செல்வராஜ் அவர்கள் அவங்களுடைய மனைவியுடைய இறப்புக்கு அவங்க கணவர் வந்து சொன்னதாக சொல்றாங்க. அதே மாதிரி பிராக்டிக் அப்படிங்கிற பையனுடைய அம்மா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வந்து சிபிஐ மனு கோரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுலயே ஃப்ராட் தனம் உள்ள மாதிரி தனம் இருக்கு அப்படின்னா இவங்க என்ன நேர்மையா இந்த வழக்குக்கான நீதியை வாங்கி தந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்க வருது? எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கிளவுட்டின் அடிப்படையில ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு மூலமாக நான் என்ன முறைகேடுகள் வேணாலும் பண்ணிக்கலாம், மக்களுக்கு நான் காமிப்பது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்து இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை அம்பலப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி நேர்மையான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது, கட்டாயம் செய்யும். ஆனா இதே திமுக அரசு தான் எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி குட்கா விவகாரத்திலையும் சரி, தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்த அந்த சம்பவத்திலையும் கேட்டிருந்தாங்க. அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது நாங்க எஸ்ஐடி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்கு வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்கன்னு தானே எடுத்துக்க முடியும். அது ஒரு உண்மைதான். நீங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டுங்க. இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்க வந்து பணம் இருந்தால் எல்லாத்தையும் வந்து செய்து முடித்திட முடியும். அதுதான் மக்களையே மடைமாத்திடுறாங்கல்ல. மக்கள் கிட்ட காட்டுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. உங்களால அதை கட்டாயம் அதை புரிந்து கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். கரூர் விவகாரத்துல எடுக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவது திமுக வந்து ஆபத்தா பார்க்கப்படுது. அப்ப வந்து திமுக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க வந்து எஸ்ஐடி அமைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக எனக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு ஆடுறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியும். கட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த விசாரணையா, அந்த பிரச்சனையின் நீதிக்காக இந்த விசாரணையாங்கிறத நம்மளுடைய கேள்வி. உண்மையாக அந்த பிரச்சனையில அந்த யாரு பொறுப்பேற்கணும், யாரு குற்றவாளிகள் அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உண்மையா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள். அந்த நேரத்துக்கு வரல, சொன்ன நேரத்துக்கு 8:15 மணிக்கு நான் நாமக்கலுக்கு வந்துருவேன்னா 8:45 தான் நீங்க சென்னை விமான நிலையத்திலேருந்தே கிளம்புகிறீங்கும் போது அங்கேயே உங்களுடைய தப்பு தெரிஞ்சிருது. அதற்கு பிறகு நாமக்கலையும் கேன்சல் பண்ணாம கரூருக்கு போறீங்க.
கரூருக்கு 12 மணிக்கு வருவாருன்னு உங்களுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் குறிப்பிட்டதுக்கு பிறகும் உங்களால 12 மணிக்கு வர முடியலங்கிறத நீங்க அந்த மக்களுக்கு கடத்தல. அங்க வரைக்கும் 12 மணில இருந்து தொடர்ச்சியாக நீங்க அறிவிப்பு வைக்கிறீங்க. உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை இப்ப வந்துருவார், இதுக்கப்புறம் வந்துருவார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் அப்படின்னு உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அங்க மைக் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்த நேரம் என்னவோ 7 மணிக்கு. அப்போது கூட உங்களுக்கு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இல்ல மக்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாதா? உங்க கண் முன்னாடி தானே இவ்வளவு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நடக்குது, ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. இப்ப நம்ம ஒரு கூட்டத்துல இருந்தோம்னா ஐயோ இந்த கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிரும் போல இருக்கு. உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துச்சு. ஏதோ ஒரு மூலையில கூட கலவரம் வந்துமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸ்கூல்லையும் டியூஷன்லையும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து எல்லாம் ஸ்கூலை மூடுங்க, காலேஜ் மூடுங்க, டியூஷனை மூடுங்க, கிளம்பி போங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டதாக செய்தி வந்தது, எந்த அசம்பாவிதமும் நடந்துருமோங்கிற பயம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு, ஒரு ஹியூமன் நேச்சர் தானே, நெருப்பு சுற்றும் அப்படின்னா கை எடுப்போம்ல, அப்ப அந்த இடத்துல இருந்தது இவங்க தானே. இவங்களுக்கு தெரிந்தும் மக்களுக்கு ஏன் கடத்துல பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களும் டிவியை பார்த்துதான் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம்ங்கிறாங்க. அப்ப டிவியில செய்தியாளர்கள் சந்திப்பின் போது 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு சொன்ன புசியானந்த் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா அங்க ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழல் நடந்துட்டு இருக்குன்னு? உங்களுக்கு தான் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு தான் டிஎஸ்பி சொல்றாரு, நீங்க இதற்கு மேல திருப்பியும் அந்த கூட்டத்துக்குள்ள உங்களுடைய வாகனத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா கட்டாயம் கேஷுவாலிட்டிஸ் நடக்கும்னு சொல்றாரு. நீங்க ஏன் அன்னைக்கு கேட்கல? அப்ப இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் மற்ற ஆளும் தரப்பையும் இல்ல மற்றவர்களையும் பிளேம் கேம் பண்றாங்க இல்லையா, இந்த என்ன சொல்றது, பழி சுமத்தி விளையாடுறாங்க இல்லையா, அதற்கு எந்த ஆவணங்களோ ஆதாரங்களோ இல்லை. ஆனால் இவர்கள் தாமதமாக வந்ததற்கும் அங்க போய் சரியான நேரத்துல போய் சேராததற்கும் ஏற்கனவே காவல்துறை எச்சரிக்கை கொடுத்ததற்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் சிபிஐல பார்க்க மாட்டாங்களா? கட்டாயம் பார்ப்பாங்க, விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. அப்போ அவர்களுடைய பிடியில இருக்க பாஜகவினுடைய பிடியில இருக்கும்னு பாஜக திட்டமிட்டுருச்சு, நினைச்சிருச்சு அப்படின்னா உங்களால யாரையுமே காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. எத்தனையோ அரசியல் கட்சிகள் பல மாநிலங்கள்ல இன்னைக்கும் பாஜகவின் பிடியில இருக்குன்னா காரணம் எல்லாமே இடி ரெய்டு தான். நமக்கு தெரியாத முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் இல்ல, அரசியல் உதாரணங்கள் கிடையாது. அப்போ இடி ரெய்டுக்கு பயந்த சில கட்சிகளும் இருக்கு, இந்த மாதிரி கேஸ்ல மாட்டிட்டு முடித்த கட்சிகளும் இருக்குங்கிறதுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இன்னும் என்ன சொல்றது, தேர்தலை கூட நெருங்கல, அதற்கு முன்னாடியே அம்பலப்பட்டு மத்தியில நிக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப எஸ்ஐடியை வந்து பயன்படுத்தி திமுக அரசு விஜய் அவர்கள் அரசியலிருந்தே அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு சூழலும் ஏற்படும் இல்லையா? அதாவது அந்த எஸ்ஐடி அப்படின்ற அந்த குழு நியாயமா நடக்காது இல்லையா? நானே கேட்கிறேன், இவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி அப்புறப்படுத்ததானே பார்ப்பாங்க விஜய். இவ்வளவு நேரம் வந்து இவர் அரசியல் இருந்தாரு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு நேரம் இவர் அரசியல் பண்ணாரு நீங்க நம்புறீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. என்னங்க அவர் பண்ணாரு? முழுக்க 2 மைக்க வச்சு 10 நிமிஷம் அதிகபட்சம் பேசியிருப்பாரு. கூட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் ஒரு 2 கூட்டம் 3 கூட்டம் பேசியிருப்பாரா? எத்தனை நிமிஷங்கள் பேசினாரு நம்மளால மொத்தமா எடுத்துக்க முடியும்? ஜனவரில இருந்து இந்த அக்டோபருக்குள்ளேயே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 2000 மணி நேரம் பேசிட்டாரு. அதனால அப்படிதான் சொல்றாரு, எங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க, கெடுபிடிகள் விதிக்கிறாங்க. ஐயோ, இதை நான் இல்லைன்னா மட்டும் அவர் வந்து நான் நீங்க டைம் கொடுத்து பாருங்க அவர் என்ன பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்ல தோணுது. சென்னை மாகாணத்தை மகாணம் அப்படின்பாரு. ஐ மீன் நாட் கம்மிங் டு சி, வாய் கொளரலாங்க, மொத்த பேச்சுமே கொளருமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முன்னாடி கேள்வியா இருக்கு. என்ன கொள்கையை முன்னாடி வச்சிருக்கீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பின்தொடர்பாளர்களுக்கும் வந்து அதற்கான புரிதலோ பதிலோ கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து அவர் அரசியல் தான் செய்யறாருங்கிறதே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கப்புறமும் அவருக்கு அரசியல் கனவு இருக்கு அப்படிங்கிறது அவரை வந்து என்ன சொல்றது, இட் இஸ் ஈக்குவல் டு சூசைடல் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அவருக்கு வந்து மொத்தமா அவருடைய முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டு அம்பலப்பட்டு இன்னைக்கு நடு வீதியில நிக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் கார்னர் படுத்தப்பட்டிருக்கிறாரெல்லாம் இல்லை. அண்ணன்கள் ஒருவர் சொன்னது போல கட்டாயம் அவர் வந்து சென்டர்ல வந்து அடிபட்டு தான் நிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் கரூர் விவகாரம் அடுத்த கட்டமா இருக்க போகுது. நன்றி.